வெல்கம் டு திருஷ்விஷன். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கரை படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். அந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்கா, திருடனா இருக்க நம்ம ஹீரோ ஒரு இடத்துல திருந்தி வாழ்றாரு. அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வருது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு தான் படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதையே சொல்லலாம். வித்தியாசமான ஒரு கதையை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. முக்கியமாக அந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் தனுஷ் இந்த கதைக்கு ஆப்டா சூப்பராக நடிச்சிருந்தாரு. அந்த மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் சுராஜ் சாரா இருக்கட்டும், MS பஷர் சாரா இருக்கட்டும், கே ஸ்ரீகுமார் சாரா இருக்கட்டும், முக்கியமா அதே மாதிரி கருணா சாரா இருக்கட்டும், ஜெயராம் சாரா இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த தனுஷுக்கு ஃப்ரெண்டா ஒருத்தர் வருவாரு, அவருமே நல்லா பண்ணியிருந்தாரு. அண்ட் மமிதா பேஜும் சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்களோட கேரக்டரைசேஷனுமே சூப்பரா இருந்துச்சு. பட் இவங்க அந்த கதைக்கு இம்பாக்ட் கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேட்க தோணுது. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த படத்துக்கு செம வெயிட்டிங். ஏன்னா ட்ரெய்லர் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா இருந்துச்சு. சரி படமும் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் போய் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருந்தேன். நினைச்ச மாதிரி நான் ஃபர்ஸ்ட் புக் பண்ணிட்டேன். எனக்கு என்ன ஒரு மைண்ட் செட்னா, நான் இந்த படத்துக்கு போனாலுமே எந்த எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் வைக்க மாட்டேன். பிளாங்கா தான் படத்துக்கு போய் உட்காருவேன். ஆனா இந்த படத்தோட டேரக்டர் போர்த்தலோட டேரக்டர் அப்படின்றனால வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டா எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் அதையும் நான் வந்து பிளாங்க் ஆக்கிட்டேன். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் படத்தை டேஸ்ட் போய் ட்ரை பண்ணி பார்த்தேன். படம் ஆரம்பிச்சு இன்டர்வல் வரைக்கும் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா அடுத்த நடக்கும் அப்படின்ற மாதிரி சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. அதுலயும் நீங்க ஸ்கிரீன்ல இருந்து கண்ணு எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் செம்ம த்ரில்லிங்கான சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். சேம் டைம் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபாலோட் பை த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். அதுவுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில பேருக்கு மேபி இல்ல பல பேருக்கு வந்து நிறைய டைம் கொஞ்சம் ஸ்லோ போற மாதிரி கண்டிப்பா வரும். மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே வந்து சூப்பரா ஆச்சு அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். எனக்கு பர்சனலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு சூப்பரா ரைட்டிங் அண்ட் எக்ஸிகியூஷன். டைரக்டர் விக்னேஷ் ராஜா ஜெயிச்சிட்டீங்க ப்ரோ, சூப்பரா பண்ணிருந்தீங்க. அண்ட் ஒரே ஒரு சீன் படத்துல அந்த சீன்ல இதான் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அங்க வேற ஒரு விஷயம் நடக்கும். அந்த சீனுக்கு அப்படியே தியேட்டர் எரப்ட் ஆயிடுச்சு. சீரியஸ்லி சீன் வந்து சூப்பரா இருந்துச்சு. அண்ட் படம் டெக்னிக்கலாவும் செம்ம ஸ்ட்ராங்கா சூப்பரா இருந்துச்சு. ஜி பிரகாஷோட சாங்ஸ் அண்ட் விஜயம் இந்த படத்துக்கு கூடுதல் பலத்தை கொடுக்குது அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்தவரை இந்த படம் சைலண்டா சம்பவம் பண்ணும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா நான் போய் இந்த ஃபர்ஸ்ட் ஷோக்கு முக்காவாசி தியேட்டர் தான் ஃபுல்லா இருந்துச்சு. பட் இதுக்கப்புறம் பாருங்க நிறைய பேர் டிக்கெட்டே கிடைக்கல அப்படின்னு சொல்ல போறாங்க. அதே மாதிரி டிக்கெட் கொஞ்சம் டிமாண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி கண்டிப்பா சொல்றாங்க. அவ்வளவு ஹவுஸ்ஃபுல்லா சூப்பரா படம் ஓட போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. சீரியஸா அந்த படம் சம்பவம் பண்ணிச்சு அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். ஓவரால் கரை வந்து ஒரு ஒர்த்தான ஒரு படம், தரமான ஒரு படம் கண்டிப்பா சொல்லலாம். நீங்க ஒரு ஃபேமிலியோட ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. முக்கியமா உங்களுக்கு த்ரில்லர் படம், சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம், கிரைம் த்ரில்லர் படம், இந்த மாதிரி த்ரில்லிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா போற படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை நீங்க கண்டிப்பா டெஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மஸ்ட் வாட்ச் படம் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். நீங்க கொடுக்குற காசு ஒருத்தா இருக்கு, நீங்க உண்மையிலே என்ஜாய் பண்ணுவீங்க. இது பெய்ட் ரிவ்யூ அப்படிலாம் எதுவுமே இல்லை. நம்ம அந்த அளவுக்கு வளரவும் இல்லை. இது ஒரு நல்ல படத்துக்கான என்னோட ஒரு சப்போர்ட் அண்ட் குரல். ஸோ கண்டிப்பா எல்லாரும் டெஸ்ட் போய் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு எப்படி அப்படின்ற விஷயத்தை கீழே மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் அடுத்தது ஏகப்பட்ட வீடியோஸ் வர காத்துருக்கு. ஸோ மறக்காம திருஷ்விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.